اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முன்னின்றாகிய நாம் பயப்பட வேண்டிய சிஃபத் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கனி என்கிற சிஃபத். அல்லாஹ் தஆலா எதுவுமே தேவையற்றவன். அல்லாஹ் சமத். அல்லாஹ் தஆலா புகழப்பட வேண்டும் என்ற தேவையும் இல்லாதவன், தன்னை வணங்கப்பட வேண்டும் என்ற தேவையும் இல்லாதவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கியாமத் வரைக்கும் யாருமே அல்லாஹ் வணங்கல, யாருமே அல்லாஹ் சஜ்தா செய்யல. என்றாலும் அல்லாஹ்வின் அந்தஸ்து ஒரு இன்ச்சு கூட குறையாது. எல்லாரும் வணக்கசாலி ஆயிட்டாங்க. ஆதம் டு கியாமத் எல்லாரும் சஜ்தா செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரே ஒரு இன்ச்சு கூட உயராது. உலக அரசியல் அப்படியே இருக்காங்க. உலகத்துல ஒரு அரசியல்வாதி நிறைய பேர் ஜெயம் போட்டா அவன் பெரிய அரசியல்வாதி ஆயிடலாம். ஒரு அரசியல்வாதி நிறைய பேர் ஜெயம் போடல அவன் சின்ன அரசியல்வாதி ஆயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாவுக்கா அல்லாஹ் நிறைய பேர் வாங்கினா அல்லாஹ் அந்தஸ்து உயர்ந்தான் கிடையாது. அல்லாஹ் யாரும் வணங்கல. அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் கனியுல் ஆலமீன். அகிலத்தார் அனைவரை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான். நம்ம பெருவனும் நோன்பு வைக்கணும், ஜகாத் ஹஜ் கொடுக்கணும், அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. நம்ம ஜகாத் கொடுத்தாருன்னா அல்லாஹ்வுக்கு ஏழைகளுக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளாம் ஜகாத் யாருமே தரல, ஏழைகள் செத்து போயிடுவாங்க ஏழைகள்லாம் அப்படின்னா இல்லை. அல்லாஹ் தஆலா தானே நேரடியாக ஏழைகளுக்கு உணவளிக்க முடியும். அல்லாஹ் நம்ம கொடுக்க சொல்றான், நமக்கு பாக்கியத்தை தருவதற்காக, நம்ம தரிசிப்பதற்காக. அதனால அல்லாட யாரும் பெருமடிக்கு நான் இவ்வளவு தொழுதுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், நாம என்னமோ அல்லாஹ் செஞ்சுட்ட மாதிரி, நாம என்னமோ அல்லாஹ் உதவி செஞ்சுட்ட மாதிரி நாம் சொல்லுங்க. நான் சொல்றேன், அல்லாஹ்வுக்கு யாரும் தேவை. நாம இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன், இவ்வளவு தொழுது, இவ்வளவு வச்சிருக்கிறேன், அல்லாட்ட யாரும் பெருமடிக்க முடியுமா? போடா, நீயும் தேவையில்லை, உனக்கும் தேவையில்லை. பெருமையினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் கால் வீங்க தொழுதவர்கள், கால் வீங்க தொழுதவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான மேகம் வந்துருச்சுன்னு சொன்னா இங்கேயும் அங்கேயும் வீட்டுக்கு கொண்டாசம் உணவுவாங்க, பயப்படுவாங்க. இப்படிதான் முந்தின உம்மத்துக்கு மேகம் வந்துச்சு, நெருப்புல போயிடுச்சு. முந்தின உம்மத்துக்கு அப்படிதான் மழை மேகம் வந்துச்சு. அப்படியே அங்கிருந்து கடுமையான இடி சத்தம் வந்து எல்லாம் மொத்தம் போயிட்டாங்க அப்படின்னு சில சொல்லிட்டு பயப்படுறாங்க. தொழுவாங்க, சஜ்ஜா செய்வாங்க. மழை பெய்யற வரைக்கும் அமைதியாக மாட்டாங்க. அப்போ சில ஏன் பயப்படுறாங்க? எல்லாருக்கும் தொழுந்தவங்களாச்சே, கனசு விட்டு நேரம் கூட பாவம் செய்யாதவங்களாச்சே, ஏன் பயப்படுறாங்க? அல்லாஹ்வுடைய கனியின் ஒரு சிஃபத் இருக்கு. யாரும் தேவையில்லை, நபியும் தேவை, ரசூலும் தேவை. அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் சொன்ன குர்ஆன், வல்லாஹு கனிய்யு வ அன்துமுல் ஃபுகரா. நான் தேவையற்றவன், நீங்கள் தான் தேவையுடையவன். அல்லாஹ் பயந்துக்கிட்டே அல்லாஹ் இந்த இந்து வர பாக்கியத்தை கொடுத்த, ஆலிம் வர பாக்கியத்தை கொடுத்த, எங்களுக்கு நமக்கு தேவையில்லை, எங்களுக்கு தான் தேவை. நீ எங்களை விட்டா எத்தனையோ பேரை வேலை வாங்கிக்குவேன், ஆலிமா ஆவிந்து ஆக்கிக்குவேன். ஆனா எங்களுக்கு நாங்க பாக்கியம் இல்லாம போயிடுவோம். நான் செஞ்ச பாவத்தினால எங்களை திரும்ப தூக்காதல்ல, இந்த இர்ஃபானை விட்டு தூக்காதே அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கணும். நான் சொன்ன குர்ஆன்ல வைத்தவல்லவ், இந்த ஞாபகத்தை கொடுத்த பிறகு யார் நீங்க பின்தங்குறீங்களோ, யார் மதிக்கலையோ, எஸ்தப்தில் கோபுன்னு இருக்கும்,
உங்களெல்லாம் வேற கூட நான் மாற்றிடுவேன். சும்மலாய கூணு அம்சாரக்கும், அவங்க மாதிரி சோம்பேறி இருக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் சிராத்தில் ஈமான்ல உறுதியாக இருப்பாங்க. உங்களை மாதிரி சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. ஒரு குணத்தை உண்டாக்கிங்க, நீங்க தேவையில்லை. நல்லா இருக்காரு. நூறாயிரத்திலையா இவர்களுக்கு நாமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மையர்த்தந்தவிற்கும் நன்றி, யாருக்கு நான் ஈமான் நசீபாகிற பிறகு இதை விட்டு பின்தங்குகிறீர்களோ, மதிக்கலையோ, சாதனை கண்ணிய செய்யலையோ, சாதனை பெரிய பாக்கியம் நினைக்கலையோ, கோவில் அல்லாஹ் உங்களை அழைத்து விட்டு வேறு புதிய குலத்தை உண்டு கொண்டிருவேன். புதிய குலத்தை உண்டு கொண்டிருவேன். அவர் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவரை நேசிப்பார். அதில்லதனால் முஃமினீன அஇஸ்ஸத்தல் காஃபிரீன். யுஹிப்பூனஹு யா அய்யுஹல்லதீன ஆமனூ யர்தத்தமின்கும் அன் தீனி வஸௌஃப யஹ்தில்லாஹு கௌமன் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லதனால் முஃமினீன அஇஸ்ஸத்தல் காஃபிரீன் யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி வலா யகாஃபூன லௌமத லாயிம். அவர் பலிப்பு சொல்லுக்கு பயப்படாமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வார்கள். பொழுது உண்டாக்கி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன். என்னவா வேதம் சுந்தரன் ஆயிரம் ஈமான் அல்லாஹ் கொடுத்த பிறகு இந்த ஈமான் மதிக்காம பின்தங்கி போனா உங்களை அனுசருவேன், உற்சாகப்படுத்த பண்ணுவேன். அவங்க உங்களே மாதிரி சோதனை இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய மேல் கடுமையான முஜாஹதா செய்வாங்க. பறிவு பயப்பட மாட்டாங்க. நான் பலிப்பானே நான் கேள்வி பண்ணுவானே பயப்படாம அல்லாஹ்வுடைய மேல முஜாஹதா செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அல்லாஹ். அதாவது தேவையுடையவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். தேவையுடையவன் சொல்லுவாங்க, வீடு கட்டிட்டு இருக்கிறோம், ஒத்தனார் சரியா வேலை செய்யல, சரியா பூச மாட்டேங்கிறான், சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறான், சரியா சீக்கிரமா கல்வி போயிடுறான், ஓப்பி அடிக்கிறான். என்ன செய்வோம்? வேலை போட்டு நடக்க போக முடியாது. இந்த காலத்துல முதல்ல போடலாம். இப்போ அவங்க யூனியன் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் வேலை ஆரம்பிச்சு திருப்பி வேலை போட்டா மற்ற வர மாட்டாங்க. யூனியன் வச்சிருக்காங்கப்பா, பாதி கட்டப்போது மாற்ற முடியும். மாற்ற கட்டமா அவங்க கூட செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு அடுத்த வருஷம் வர மாட்டேங்கிறான். அவரு ஏன் நீங்க சொல்லுங்கிறான். அவங்க கூட இது வச்சிருக்காங்க. இவரை விட்டா வேற வரமாட்டாங்கன்னு என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி பரவா பார்த்து கட்டுப்பா, சரி ஏதோ ஒன்று பார்த்து சீக்கிரம் செய்ப்பா. நாம இவரை விட்டா வேற யாரும் வரமாட்டாங்கன்னு என்ன செய்யணும் இருக்குது? அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. சரி பார்த்து செய்ப்பா, ஏன்பா கொஞ்சம் லேட் பண்ணாருப்பா அப்படி நாம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. எப்ப இவரை விட்டா வேற யாரும் இல்லையண்டா, இவரை போக்கனா 10 அடியா இருக்கிறாங்க, 10 ரெடியா இருக்க வர்றது. நான் விற்கிறார் அப்ப என்ன பண்ண தேவையில்லை, அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. போடா வேற இருக்கா போட தூக்கிடலாம் இல்லையா, செய்யலாம் இல்லையா? இவனை விட்டா வேற ஆள் இல்லை என்று சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லாஹ் அப்படி கிடையாது. நம்மளை விட்டா அல்லாஹ் புது ஆள் கிடையாது. நம்மளை விட்டா தீனுக்கு பேன்ஸ் யார் கிடையாது. வெள்ள கொடுக்கா ஒரு வினாடியில எல்லாத்தையும் எல்லாம் வைக்கலாம், எல்லாத்தையும் பேங்க் செலுத்தலாம். அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லாது தேவையில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தேவையில்லை. எந்த வினாடியும் தூக்கிடலாம். தேவையில்லை, உன்னுடைய யாருக்கு பயம் தேவையில்லை, தப்பாவும் தேவையில்லை, போறான்னு தூக்கிடலாம். இப்போ நம்ம நல்ல வேலை செஞ்சுட்டு தொழுதுட்டு நோக்கு வச்சுட்டு
கொடுத்துருவது எல்லாம் வந்து கொடுத்து வச்செல்லாம் முதல் கொண்டு பயணப்பட்ட யாரெல்லாம் தூக்காது என்னை தூக்காது எல்லாம் அப்படின்னு அல்லாட படிச்சு போடணும் ஒழிய இவ்வளோ அழகாக பயன்பட்டேன், இவ்வளோ அழகாக நான் குரான் ஓதிட்டேன், நான் எப்போ நாம அல்லா செஞ்சிட்ட மாதிரி வெறும் அடிச்சேன்னா சிவனத்தலாம் மறுநாள் நசீபே இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா மாதத்துக்கு போதணும், 4 பேருக்கு பாடம் கொடுத்தோம், என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், என் திறமை இல்லைன்னு எல்லாம் நீ கொடுத்த நீ தான் ஓத வச்ச எல்லாம் சுக்ரியா செஞ்சா அல்லா அதிகப்படுத்தும். நான் என் திறமை கொண்டு கொடுத்தேன்னு சொன்னால் மண்ணை கொடுக்க முடியாது வந்துச்சுன்னா அப்ப நம்ம அல்லாவுக்கு பயப்பட வேண்டியது. அல்லாவுடைய சிபத்துகள்லேயே நம்ம அல்லாவுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியது சொல்லியது அல்லாவுடைய கனிங்கிற சொல்லி அல்லாவுடைய என்று சொல்வது நம்ம பயப்படும். அல்லாவுக்கு தோற்றி செய்வாங்க.